இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமோன் மேல் கர்த்தர் கோபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த சாலமோனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தா, அவன் பிறந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் அன்பாயிருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொப்பனத்தில் பேசினப்ப அவன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. அதனால கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தை கடற்கரை மணல்தனையாய் கொடுத்தாராம். அவனை போல ஒரு ஞானி அதற்கு முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுல அவனை ஞானமுள்ள ஒரு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். கேளாத ஐஸ்வர்யத்தை நான் தாரேன், அப்படி கேட்காததெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தேவனுக்கென்று ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டி சர்வாங்க தகன பலியை செலுத்தி அவன் ஜெபித்த போது அந்த ஜெபத்தை அங்கீகரித்ததற்கு அடையாளமா அந்த தேவாலயம் முழுவதையும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் மூடினார். இப்படி ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு ராஜா, தேவனுடைய பார்வையில ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்த ஒரு மனிதன். ஆனா அவனுடைய அந்திய காலம், அவனுடைய கடைசி நாட்கள், அவன் ஆண்டவரே கோபப்படுற மாதிரி வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமமா இல்லை, அவனுடைய இருதயம் கர்த்தரை உத்தமமா பின்பற்றலை. அவன் தன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பானதை செய்தான். யாரோடு ஐக்கியமா இருக்கக்கூடாதோ அவர்களோடெல்லாம் ஐக்கியமா இருந்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நியமித்த கற்பனைகளின்படி அவன் நடக்கல. தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அவனுக்கு 2 விசை தரிசனமாகி அவனை எச்சரித்த போதிலும் அந்த எச்சரிப்பை அவன் கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் கர்த்தர் கோபமானார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் அன்பா இருக்கணும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுது. அவருடைய அன்புக்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் இல்லை. அவர் அன்புள்ளவர். அவர் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் இருக்கு. யாருக்கு அவர் அன்புள்ளவரா இருப்பார், யாருக்கு அவர் இரக்கம் உள்ளவரா இருப்பார் அப்படின்னா, தன்னை திருத்தி கொள்ளுகிறவர்கள் மேல். தன்னுடைய தவறுகள் சுட்டி காட்டும் போது, தன்னுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அதை ஒத்துக்கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறவர்கள் மேல அவர் அன்பாயிருப்பார். அவர் நியமித்த வழிகளிலே நடப்பவர்கள் மேல் அவர் பிரியமாயிருப்பார். யாருடைய இருதயம் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறதோ அவர்களோடு தேவன் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவார். அது மாத்திரம் அல்லாமல், அருவருக்கும் பாவங்களை செய்கிற நபர்களோடு ஐக்கியப்படாமல் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள் மேல் தேவன் சந்தோஷமாயிருப்பார். ஆகவே நாம் கர்த்தர் கோபப்படுற மாதிரி இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறபடி வாழ்கிறோமா? சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி தேவன் விரும்பாதவைகளிலே நமக்கு சம்பந்தம் இருக்குமானால், தொடர்புகள் இருக்குமானால், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து வருவோமானால், இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். மகனே, மகளே என்று கர்த்தர் உங்களோடு கூட அன்பாய் பேசுகிறார். அவர் உங்க மேல கோபப்படுற மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருங்க. அவருடைய அன்பின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனே, ஒரு நாள் நாங்கள் உம்மை கோபப்படுத்தாதபடி வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.